ஆரியாவோட இது வந்து ரொம்ப சட்டிலாக இது வரைக்கும் இப்படி ஒரு ஆரியா பார்த்துருக்க மாட்டோம். தலைவனுக்கு உண்டான ஒரு குவாலிட்டியோட நிதானத்தோட நிறையா படித்தவன். அதுக்கப்புறம் ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் நடிச்சு பில்லா படம் வந்துடுச்சு. அந்த கதையை தான் எடுக்கிறாரு, அஜித்தை வச்சு படம் எடுக்கிறோம். புறம்போக்கு இந்த படம் வந்து இந்த படத்தில் நானும் ஒரு ஹீரோனை வச்சுருக்கேன். அந்த படத்தை பற்றி சொல்லலாம். இது வந்து நான் இந்த படத்தில் வந்து ஒரு தூக்கு போடும் தொழிலாளியாக நடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக பேசிக்கலாக வந்து ரயில்வே கலாசி, அப்புறம் இன்னொன்று தூக்கு போடும் தொழிலாளி. இந்த படம் ஒரு டிபேட் மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் படம் வந்து நீங்கள் பார்க்கும்போது. அண்ட் மேக்ஸிமம் ஜனாசாரோட படம்னாலே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கும், ஒரு எஜுகேஷனும் இருக்கும். அது கண்டிப்பாக அது ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லுவோம். ஆனால் அது போர் அடிக்காமல் அழகாக சொல்லுவார். அது எனக்கு பெரிய ஆச்சரியம், அது எப்படி அவரால் முடியுதுன்னு. ஏன்னா ஏதாவது ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு சறுக்கும், ஆனால் அவர் அதை தெளிவாக எந்த சமயத்தில் ஆடியன்ஸ் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கிறத கரெக்டாக கால்குலேட் பண்ணி அவர் அந்த ஷார்ட் முதல் கொண்டு சொல்லுவார். அது மிகப்பெரிய அனுபவமாக இருந்தது படத்தில். வங்கி கொள்ளை, கொள்ளையின் போது கொலை, இராணுவத்தை அழிக்கும் விதத்தில் போர் செய்தது, which is punishable under section 396 IPC. இல்லை, இந்த படத்துக்கு நான் எந்த விதமான ஹோம்ஒர்க்கும் எதுவுமே பண்ணல. இந்த படமும் இல்லை, எந்த படத்துக்குமே நான் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆஸ் டைரக்டராக அவங்க வந்து அந்த கேரக்டர் என்ன இருக்கும் அதை பற்றி பெரிய டாக்குமெண்ட்ரியே பண்ணியிருக்காங்க. இந்த ஜெயிலு, இந்த கேரக்டர்ஸ், இந்த ஹேங்மேனை பற்றின பேக் ஸ்டோரி, இல்லை ஒரு பக்கம் ஆர்யா சாரோட பேக் ஸ்டோரி, ஷாம் சாரோட பேக் ஸ்டோரி, முக்கியமாக பேர் வச்சதுலேருந்து பாலுசாமின்ற பேர் ஏன் வச்சனுமோ, கார்த்திகாவுக்கு குயிலின்ற பேர் ஏன் இருக்கும், ஷாம் சாருக்கு மெக்காலின்ற பேருக்கே காரணம் இருக்கும். நான் தூக்கு போடுற ஆளுங்கனால எனக்கு எமலிங்கன்னு பேர் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக தெளிவாக வேலை செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து எடுத்துக்கிற இன்புட்ஸே பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. நம்ம என்ன பண்ணாலுமே என் டேரக்டர் கடைசியில் என்ன சொல்கிறாரோ ஓகே சொல்கிறாரோ அதுதான் ஓகே. ஸோ அவங்ககிட்ட இன்புட்ஸ் எடுத்துகிட்டு மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ ட்ரை பண்ணுவோம். அதுதான். And as per which he is liable to undergo a death sentence. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பாலு ஆப்கானிஸ்தான், அமெரிக்கா, ஜப்பான், கிழக்காசியா போன்ற நாடுகளில் ஷாம் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் கண்டிப்பாக பேசப்படும் நான் நம்புகிறேன். ஏன்னா நான் படம் பார்த்துட்டேன். சாதாரணமாக ஸ்க்ரீனில் ஒரு கேரக்டர் பார்க்கும்போது இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் பிரிக்க முடியும். அந்த கேரக்டர் எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கும். அது எப்படி ப்ளே பண்ணாருன்னு தெரியல, பட் எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கும். ஒரு மாதிரி கிரே கலரில் இருக்கும். அதை ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு, ரொம்ப மைன்யூட்டாக பண்ணியிருக்காரு அவர். ஆக்சுவலாக நான் படம் பார்த்து முடிச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி அவர் தான் சொன்னேன். நான் சார் ரொம்ப நல்லா இருக்குது சார், உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டீட்டெயில்டாக நல்லா பண்ணியிருந்தீங்க சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து ஆரியாவோட இது வந்து ரொம்ப சட்டிலாக இது வரைக்கும் இப்படி ஒரு ஆரியா பார்த்துருக்க மாட்டோம். ரொம்ப சட்டிலாக ஒரு தலைவனுக்கு உண்டான ஒரு குவாலிட்டியோட நிதானத்தோட நிறையா படித்தவன், நிறையா ஞானம் உள்ள ஆளோட பிஹேவியர் எப்படி இருக்கும் ரொம்ப சட்டிலாக அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தேன். நான் படம் பார்த்து முடிச்சுன்னு எனக்கு ஐ கேன் ஃபீல் இட். அது இந்த ஜெயில என்ன நினைச்சிட்டேன், ராக்கெட் விடுற அளவுக்கு சயின்டிஸ்ட்டு, ஆர்ட் சர்ஜரி பண்ணுற அளவுக்கு டாக்டர்ஸு, கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ், எத்தனை பேர் வேணும்? ஜெயில் சாங் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கருத்து ஆழமிக்க ஒரு சாங், நிறைய இன்ஃபர்மேஷனாக இருக்கும். உலக ஒன்று சொன்ன தூக்கி உள்ளே தூக்கி போட்டான், இப்போ தான் மன்னிப்பு கேட்டாங்கிறா இருக்கும். உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சது இந்தியன் பீனல் கோட்டு, அதை எழுதி வச்சது யார், அவர் இங்கிலாந்து ஆள், அந்த மெக்காலைக்கு வக்காலத்து வாங்குது இந்த நாடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆனால் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. ஸோ வர்ஷனோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. புறம்போக்கு வந்து May 15 ரிலீஸ் ஆகுது. நிச்சயமாக இது ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபிலிமாக இருக்கும், அதே சமயத்தில் நல்ல ஆழமான ஒரு ஃபிலிமாக இருக்கும். தியேட்டருக்கு வந்து படத்தை பாருங்கள். உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். புறம்போக்கு என்பது நீங்க எல்லாம் என்ன அர்த்தம், மறுபடியும் நம்ம அந்த அர்த்தத்துல மீறி வரவே முடியல. நம்மளால 10 படம் வர முடியாது போல, அவ்வளவு கஷ்டமாயி போச்சு, அவ்வளவு அழுத்தமாயி போச்சு புறம்போக்குன்னா. ஏன்னா புறம்போக்குன்னா இதுல கேட்டா என்ன சொல்றாங்க, கூகுள்ல போட்டா வேஸ்ட் லேண்ட் வருது. ஆனா உண்மையில யூஸ் லேண்ட். ஒரு சுடுகாடு இல்லாம ஊர் இருக்க முடியுமா? நான் சுடுகாடு புறம்போக்கு தான். சுடுகாடு புறம்போக்கு. ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டணும்னா புறம்போக்கு வேணும். புறம்போக்கு என்பது பொது உடைமை, அது மக்களுக்கானது, அனைவருக்குமானது. அந்த அர்த்தத்தில் அந்த கேரக்டருக்காக நான் அந்த பேர் வச்சேன். தூக்கு தண்டனை பத்தி பேசுறேன். ஒரே ஒரு முதல் டைட்டில் இந்த படத்துக்கு தூக்கு தண்டனை தான். நாங்க தூக்கு தண்டனை தான் வச்சோம். நாங்க அது பிறகு நானும் சார் உட்காந்து பேசும்போது வேற ஒரு டைட்டில் தான் புறம்போக்கு என்கிற பொது உடைமை. ஸோ இட் டாக்ஸ் அபவுட் கேபிட்டல் பனிஷ்மெண்ட். இல்ல பகத்சிங் வந்து ரொம்ப அழகா இருப்பார். பகத்சிங் உலகத்தின் சிறந்த ஆணழகன் பகத்சிங். இல்ல சீரியஸா, ஏன்னா புரட்சியாலும் போராடலாம் ஒரு தாடி வச்சு ரொம்ப ஓசமா சோகமா கருப்பா அப்படிதான் இருப்பான்ற ஒரு இமேஜ் இருக்கு. உலகின கூட நினைச்சேன். இல்ல இல்ல இல்ல, அது கூட தப்பா நினைக்காதீங்க நீங்க.
அது இதனால தான் இருக்கு. அவர் கலரா இருக்காரு, நல்லா இருக்காரு, அவர் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. நான் வந்து ரெவல்யூஷனரி ஒருத்தன், நிச்சயம் வந்து ஆரியாவே அந்த கேரக்டருக்கு காஸ்டிங் பண்ணிருக்க மாட்டாங்க. இவர் வேறையாவும் விஜய் சேதுபதி தான் அதுவா இருப்பாரு, மக்களில் ஒருவரா அப்படியே மாஸ்ல இருப்பாருன்னு. இல்ல இப்படி இருப்பாரு. புரட்சியாளர்னா அவன் வந்து கருப்பா தான் அப்படி ஒரு நிறைய அது ஒரு இமேஜ் ஆயிருக்கு. அதை மாத்தணும் நினைச்சா அதில் ஆரியா அது பண்ண நல்லா இருக்குன்னு நினைச்சா அவர் ரொம்ப பொருந்திருக்காரு. ஏன்னா இதே கேள்வி தான் எனக்கு பேரன் வரும்போது நடந்தது. ஜெயம் ரவி வந்து அதுக்கு முன்னாடி வேற பிக்சரா இருந்தது, படம் பார்க்கும்போது வேறையா இருந்தது. அது மாறிச்சு, ஜனங்க ஏத்துக்குவான்னு நினைக்கிறேன். இன்னும் படம் எடுத்துக்கிறவங்களுக்கு இன்னும் புரியுது, அவ்வளவுதான் இருக்குது ஃபிலிம், இன்னும் மேக்கிங் பெருசா இருக்குது. அதை வெளியே சொல்லலாம், நான் கதையை கூட வெளியே சொல்லலாம், எனக்கு ஒன்றும் இதே இல்லை. நான் இப்போ கூட உள்ள சொல்லிட்டு இருந்தேன். டான் படம் வந்து இந்திய அமிதாப் பச்சன் நடிச்சு இங்கே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் நடிச்சு பில்லா படம் வந்துடுச்சு. அந்த கதையை தான் எடுக்கிறாரு, அஜித்தை வச்சு படம் எடுக்கிறோம். ஆனா ஒரே ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ஃபுல் 3 நாள் ஒரே நாள் ஹவுஸ்ஃபுல் ஆகுது. அந்த ஹவுஸ்ஃபுல் பண்ண வந்து ரசிகம் பூரா கதையை பார்க்கறது வந்துருக்கானா, அவன் தெரியுமா கதை ரகசியமான கதை கிடையாது. அஜித் அதை எப்படி பண்ணிருக்கிறான்னு பார்க்கறது வரான்ல. அப்ப பிலிம் வேறையா இருக்கு. அதுக்கு நான் செட்டை பத்தி சொன்னாலும் சரி, எதை பத்தி சொன்னாலும் சரி, அவன் வந்து வேறையா பார்க்க வருவான் அப்படின்னு நான் நம்புறேன். அதாவது குயிலின்னா வேலு நாச்சியார் படை வந்து உலக வரலாறுலயே முதல் முறையா ஒரு தற்கொலை படைக்கு ஒரு பெண் தலைமை தாங்கி இருக்காருன்னா அது குயிலி தான். அது வந்து ரெக்கார்ட்ல கூட யாரும் சொல்லல. உலக வரலாறு எடுத்து பார்த்தாலே தற்கொலை படைக்கு ஒரு முதல் ஆள் யாருன்னா அதுவும் ஒரு பெண், முதலே பெண். நம்ம தலைமை தாங்கினதே அந்த மாதிரி படைத்தலைவியா இருக்காங்க. அதுவும் அவங்க வந்து சும்மா சாதாரண பாம்ப் ஸ்குவாடா போல பிரிட்டிஷ் ஆர்மியை எதிர்த்து ஒரு பெரிய ராணுவ கிடங்கு தவிர்க்கணும், அதுக்கான திட்டத்தை தன்னையை பலி கொடுத்து அந்த ராணுவத்தை பிரிட்டிஷ் நிர்மூலமாக்குறாங்க அந்த இடத்துல. அதில் அவ்வளவு பெரிய வரலாறு கொண்டு இதெல்லாம் மறந்துருப்போம். ஒரு படத்துல இதெல்லாம் சொல்ல முடியும். ஒரு கேள்வி வருது, குயிலி யாருன்னு சொல்ல முடியுது. அதுல ஒரு பேர் கூட வேற எதாவது நினைவூட்டோம் அப்படின்னு தான் நான் பாலுசாமின்ற பேர் வச்சேன். அதே போல பாலுசாமின்றவர் யாருன்னா எல்லாரும் நினைச்சிருந்தாங்க சுதந்திர போராட்ட காலத்துல நிறைய பேரை தூக்குல போட்டாங்கன்ட்டு நிறைய பேரை போட்டுக்கிறாங்க. சுதந்திரம் வந்துட்டோம், 1947 சுதந்திரம் ஆயிடுச்சு. சுதந்திரம் ஆனவன என்ன நினைச்சாங்க, சுதந்திரம் முன்னாடி கைது பண்ணவங்கலாம் விடுதலை பண்றாங்க பொழுது, இந்தியா விடுதலை ஆயிடுச்சு, நம்மளாம் விடுதலை பண்றாங்கன்னு நினைச்சாங்க. முதல் நாள் தூக்கப்பட்டது பாலுசாமி மதுரையில. அதனால அந்த பாலுசாமி நினைவூட்டி அந்த வரலாறே கொஞ்சம் போற போகல சினிமா எடுத்துட்டு ஒரு ஏதாவது உதவட்டுமே. பத்திரிகையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் உட்கார்ந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். ஆர்யா என் கூட தான் அறிமுகம் ஆனாரு உள்ளம் கேட்கும் மேல. கல்லூர் புண்ணியத்தில் இன்னைக்கு வந்து வேற ஒரு லெவலில் வேற ஒரு ஸ்டார் லெவலில் இருக்காப்புல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்ன இருந்தாலும் ஒரு தம்பி மாதிரி தான். பட் அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அவனோட டிசிப்ளின். அதில் பாதி கூட என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். இஸ் த மோஸ்ட் டிசிப்ளின்ட் பர்சன் ஹியூமன் ஐவ் எவர் மெட் இன் மை லைஃப். அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து உள்ளம் கேட்கும் மேலே என்ன மரியாதை கொடுத்தாரோ, என்ன அப்போ வந்து அண்ணன் கூப்பிடுவாரு, அதே மாதிரி தான் இப்போ கூட ஈவன் ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி கூட பேசினேன், அதே டோன்ல தான் பேசுறாரு அவரு. அண்ட் விஜய் சேதுபதி ஒரு இயல்பான ஒரு நபர், வெரி டவுன் டு அர்த், வெரி ஹம்பிள் பர்சன். இது வரைக்கும் ஒரு 100 தடவை சொல்லிட்டேன் விஜய் என்னை சார்ன்னு கூப்பிடாது அப்படின்னு. சார் நீங்க என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் எந்த கட்டத்தில் இருந்தாலும் நான் உங்களை ஷாம் சார் தான் கூப்பிடுவேன். ஏன்னா நான் ஒரு தடவை பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது பைக்கை நிறுத்தி ஒரு ஆனந்த விகடன் போஸ்டர் பார்த்தேன். அது வந்து ஒரு 25 பொண்ணுங்களோட நடுவில் ஒரு பையன் நின்றுட்டு இருந்தீங்க நீங்க. அப்போ வந்து என் ஃப்ரெண்டை சொன்னேன், ஹீரோனா இவர் தான்டா ஹீரோ அப்படின்னு சொன்னேன். அந்த ஒரு மரியாதைனால தான் சார் உங்களை சார்ன்னு கூப்பிடுறேன். ஸோ ஆர்யாவா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், எந்த இடத்துலையும் ஒரு சின்ன ஈகோ அவர் என்ன சொல்ற அப்படிங்கிறது இல்லாம எல்லாமே 3 பேரும் பேசி வச்சு இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி எடுத்துட்டு போனதுலதான் இந்த படம் இவ்வளவு பாசிட்டிவா இவ்வளவு சிறப்பா வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். வணக்கம். செஞ்ச தப்புக்கு ஏத்த மாதிரி கைய வெட்டணும், காலை வெட்டணும், தலைய வெட்டணும். தப்பு பண்ணவன நடு ரோட்ல நிக்க வச்சு கல்லாலே அடிச்சு கொள்ளணும். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபர்ஸ்டா ஜனா சருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். இவ்வளோ பவர்ஃபுல்லாக போல்டாக ஒரு ஆத்தர் பேக் கேரக்டர் குயிலியை என்னை நம்பி கொடுத்ததுக்கு ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல். ஐ ஹோப் நான் அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன். ஐ மீன் ஒரு ஆக்டரோட லைஃப்பில் கரியரில் ரொம்ப கமர்ஷியல் இல்லைன்னா மசாலா படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கல்ட் ஃபிலிமில்
ஒரு வெல் ரிசர்ச்ட் கேரக்டர் அண்ட் தட் டு அ ஃபீமேலுக்கு இவ்வளோ ஒரு ப்ராமினெண்டான ஒரு கேரக்டர் இட்ஸ் ஷியோர்லி ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மீடியா ஃபேமிலிக்கு ஒன்று சொல்லணும், இந்த படம் நீங்கள் ஒரு லைக் வித் ஓப்பன் மைண்ட் அண்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போய் பாருங்கள். பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி அ கல்ட் லைக் அ ரெவல்யூஷனரி ஃபிலிம். அண்ட் இந்த ரெவல்யூஷனரி ஃபிலிமில் எனக்கு இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான பார்ட் கொடுத்ததுக்கு I thank UTV Motion Pictures and Binary Pictures. Nandri. I love you. India Glitz viewers எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திகா பேசுகிறேன். புறம்போக்கு என்கிற புது உடைமை என்னோட கரியரில் ஒரு எல்லா ஆக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்கிற எல்லா ஆக்டர்ஸோட கரியரில் ரொம்ப ஸ்பெஷலான மூவி. அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ஹீரோயினாக இல்லை, இது நான் ஒரு ஹீரோ டெபியூ மூவின்னு கூட சொல்லலாம். ஸோ இட்ஸ் ஆஸ் ஸ்ட்ராங் as that. The very fact that நம்ம ப்ரொடியூசர் அண்ட் டிரெக்டர் தனஞ்சய் சார் ஆனாலும் ஜனா சார் ஆனாலும் இந்த படத்தில் 4 ஹீரோ இருக்கிறத போர்ட்ரே பண்ணியிருக்காரு. அதே இட்ஸ் ஜஸ்ட் ஷோன் ஹவு மச் த இண்டஸ்ட்ரி ஹஸ் க்ரோன். ஃபீமேல் அண்ட் மேல் அந்த ஃபெமினிசம் ஹேஸ் க்ரோன் ஸோ மச் தட் யூனோ எல்லாருமே ஈக்குவலாக இருக்குது. அண்ட் இந்த ஒரு கல்ட் ஜேர்னியில் இந்த இட்ஸ் கோயிங் டு பி அ பாத் பிரேக்கிங் ஃபிலிம். ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இட்ஸ் ஜஸ்ட் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம். டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணேன் இதில் பைக் ரைடிங். கார் என்ன வேணாலும் ஓட்டலாம், ஆனால் பைக் ஒரு பொண்ணை எனக்கு ரொம்ப ஹார்டாக இருந்தது. அது சும்மா ரைடு இல்லை, பின்னாடி ஒரு ஆளை வச்சு ஒரு பெரிய பேக் எல்லாம் போட்டுக்கிட்டு ரைட் பண்ணுறது இட் வாஸ் வெரி சேலஞ்சிங். அப்படி ஒன்றும் இல்லை, நான் ஹீரோயின் ஓரியன்ட் மூவிஸ் தான் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இட் இஸ் வாட் எவர் இட்ஸ் ஸ்டில் அ ஹீரோ யூனோ டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி. ஸோ ஹீரோயின்னா ஒரு நல்ல சாங்காக கிளாமராக சில்லாக நடிச்சுக்கிட்டு போனோன்னு எல்லோரும் நினைப்பாரு. அண்ட் அதை என்னோட அடுத்த படம் டீல நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். அண்ட் ஜஸ்ட் ஆப்வியஸ்லி ஒரு ஆத்தர் பேக் கேரக்டர் வந்ததுன்னா அதை பிளைண்டாக அக்செப்ட் பண்ணுவேன். புறம்போக்கு என்கிற புது உடைமை இட்ஸ் சும்மா இட்ஸ் நாட் அ காமன் ஃபிலிம், இட்ஸ் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ரெவல்யூஷனரி ஃபிலிம். அண்ட் இட்ஸ் கோன் பி அ யூனிக் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். 15th மேல ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்தியா கிளிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் ஸ்ரீகாந்த் தேவா பேசுகிறேன். இன்றைக்கி புறம்போக்குன்ற பொது உடைமை படம் பற்றி பேச வந்திருக்கோம். ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். நம்ம ஸ்ரீகாந்த் தேவானா எப்போதுமே வந்து சாங் அண்ட் ரீரிகார்டிங் சேர்ந்து பண்ணுவார். பட் இந்த படத்தில் சாங் வந்து என் ஃப்ரெண்டு வர்ஷன் பண்ணியிருக்காரு, ரீரிகார்டிங் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக இதான் என் முதல் படம் ஆர்ஆர் மட்டும் பண்ணுறது. பட் இது முழுக்க ஒன்லி ஜனா சார். ஏன்னா அதான் சொல்கிறேன், ஜனா சாருக்காக ஒரு சின்ன டீசர் கூட நான் மியூசிக் பண்ணுவேன். அவரோட நல்ல மனசு, அதுக்கு மேலே அவரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஒரு கமர்ஷியல் மூவி மசாலா அப்படிலாம் படம் பண்ண மாட்டார். மக்களுக்கான ஒரு சமுதாய நோக்கம் எப்போதுமே அவர்கிட்ட இருக்கும். படம் வந்து இந்த May 15th ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா செட்டே வந்து 2.5 கோடிக்கு மேலே போட்டிருக்கோம். ஸோ இந்த செட்டெல்லாம் நீங்கள் நல்லா பார்க்கணும். லைக் பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த பாட்டு. அதே மாதிரி வந்து ராஜஸ்தானில் விஷுவல் பண்ணியிருக்காங்க, கொல்லுமணியில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து தேட்டரில் தான் பார்க்கணும். ஸோ வந்து ப்ளீஸ் எல்லாம் இது வந்து ஒரு குடும்பம் பார்க்குற படம் தான். ஸோ எல்லா ஃபேமிலியோட வந்து இந்த படத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.